உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். விஸ்வாவிசு வருடம் தமிழ் வருடம் 2025 4வது மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி பிறக்கக்கூடிய இந்த வருடம் சித்திரை 1 திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்கக்கூடிய அமைவு. இதில் பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்தில் இந்த வருஷம் பிறக்குது, சுவாதி நட்சத்திரம். இந்த வருடம் மீன ராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை அளிக்கப் போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு உடனடியாக வந்து அடையும். இந்த தமிழ் வருடப்பிறப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும். எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, மீனராசி என்பவர்களுக்கு ஜென்மச்சனி வேறு தொடங்கிடுச்சிங்க. என்னவோ தெரியல, ஜென்மச்சனியால் பாதிப்பு இருக்கோ இல்லையோ, அந்த பயமே ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற அளவுக்கெல்லாம் சிலருடைய யோசனைகள் இருக்குது. அதனால் இந்த யோசனையை தூக்கி ஒரு பக்கம் வச்சுடுங்க. ஏன் இதை நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, முதல்ல 7 சனியில் நிறைய கேட்டகரி இருக்குது. 1ஆம் சொத்து இருக்குது, 2ஆம் சொத்து, 3ஆம் சொத்து. அதுலேயும் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, இவர் சனினா கெடுத்துருவார் அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்ட். பட் சனி பகவான் கொடுக்க நினச்சா அந்த ரேஞ்சே வேறு, லெவலே வேறு. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்னத்தை பொறுத்து இந்த சனியினுடைய தன்மை மாறும். ஏன் இதை சொல்கிறேன்னா, உங்களுடைய லக்னம் துலாம் லக்னமாக இருந்தால் உங்களுக்கு யோகக்காரகனே சனி பகவான் தான். உங்களுடைய லக்னம் கும்ப லக்னமாகவோ மகர லக்னமாகவோ இருந்தால் அவர் தான் அந்த வீட்டிற்கு அதிபதியே. ரிஷப லக்னமாக இருந்தால் அவர் தான் டாப் லெவலில் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுவார். அப்படி ஒரு லக்னத்தை பொறுத்து சனியினுடைய தன்மையே மாறிடும். அப்போ ஒருவேளை உங்கள் லக்னத்துக்கு இந்த சனி பகவான் சுபராக இருந்துட்டா, கண்டிப்பாக இந்த 7 சனி தொடங்கினது இருந்தால் நீங்கள் டாப் லெவலில் எல்லாருக்கும் சொல்லலை, பர்டிகுலராக நான் சொல்கிறேன், அவங்க டாப் லெவலில் இருப்பாங்க. அந்த லெவலுக்கு பூமி வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு. சிலர் வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, சிலர் பூமி வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பண்ணியிருப்பாங்க, கட்டின அட்வான்ஸுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து கரையும் பண்ணணுன்ற முயற்சி எடுப்பாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. சிலர் தொழில் ரீதியில் இறங்கி ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் மன உளைச்சலோடு தான் இருப்பாங்க. இப்போ நான் சொன்ன இல்லைங்களா, இவங்க எல்லாருமே மன உளைச்சலோடு தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த இலக்கை அடையணும்னா அது சின்னதில்லை. ஒரு வீடு கட்டுறது சின்னதில்லை, வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த திருமண முயற்சியும் சரி, வீடு கட்டக்கூடிய முயற்சியும் சரி, ஒரு பூமி வாங்குகிற முயற்சியும் சரி, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு தான் அது. அப்போது அப்பேற்பட்ட விஷயங்கள் வந்து ஈஸியாக கொடுக்குற வாய்ப்புகள் சனி பகவானால் கிடைக்கும். அதனுடைய முயற்சிகள் சார்ந்து அவங்க செய்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்ம லக்னத்திற்கு சுபராக இருந்தால் அவங்களுக்கு இந்த சனி பகவானால் நல்லது நடந்தே தீரும். அதே போல் உங்கள் வாழ்க்கையிலையும் சனி பகவான் இந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சி வருத்தப்பட வேண்டாம். ஒருவேளை உங்களுக்கு ரிஷப லக்னமாக இருந்துட்டா அது வேறு மாதிரியான இந்த சனி உங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, ரிஷப லக்னமாக இருந்தாலே இவர் யார், உங்களுக்கு 10 9 பாக்யாதிபதி இல்லையா? அப்போ உங்களுக்கு அவர் சகல மேன்மைகளை கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அதே போல் துலாம், அதே போல் மகரம், கும்பம், தனுஷாக இருந்தால் இன்னும் ஓகே. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் தயவு செய்து அந்த மைண்ட் செட்டை தூக்கிடுங்க, முயற்சி எடுங்க. 2ஆம் சொத்து 7 சனி பொங்கும் சனியாக இருக்கும். அதனால் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இங்கே இருக்குது. சரிங்க, இது எப்படி இருக்குது, அர்த்தாஷ்டம குருவாக ஒரு பக்கம் போய் உட்கார்றாரு குரு பகவான், அதனால் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம். அர்த்தாஷ்டம குருவாக இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மைகள் அளிக்கும். அப்போது 4ஆம் வீட்டில் குரு நிற்கிறதுனால என்ன நடக்கும்னா, சுக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று பாதிப்புகள் இருக்கும். உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் எங்கே டவுன் ஆகிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருக்கும். இது கடந்த ஒரு வருஷத்துலேயே அது இருந்து தான் இருக்கும். கடந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு எதிரில் நின்று பேச தகுதி இல்லாதவன்லாம் உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் ஆளாயிருப்பீங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க்கில் எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பார்த்தா அதனுடைய ரிசல்ட் ஒன்றுமே இல்லை. நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட பாடு ஒன்றுமே இங்கே இல்லையே, நான்
போட்டது கூட எடுக்க முடியலையே. ஆனால் உங்களோட வேலை செஞ்சவங்க, உங்ககிட்ட வேலை செஞ்சவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருப்பாங்க. பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா போடுறது தான் தெரியுது, எதுவும் எடுக்க முடியலன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போது இந்த 3ல் இருந்த குருவாலேயே அந்த பாதிப்புகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுலேயும் லக்னத்தில் வேற ராகு வேறையா. இந்த ராகுவும் இப்போ வரக்கூடிய 18ஆம் தேதி மே மாதம் பெயர்ச்சி ஆறார். அப்போது இந்த ராகு கடந்த 1.5 வருஷத்துக்கு தானே இருந்தார். இவர் சடனாக ஒரு முடிவு எடுக்கிறது, சடனாக ஒரு சில விஷயங்களை கமிட்மெண்ட் பண்ணுறது. இதில் போட்டால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டால் பணம் வரும் அப்படின்னா ஓகே, வருது, வளர்ச்சி தானே, போட்டதுக்கப்புறம் பார்த்தா அது இன்னைக்கு வரைக்கும் எடுக்கவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல, என்ன செய்யறதுனே தெரியல. இதனால் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி இங்கே வாங்கி அங்கே வாங்கி அதை வாங்கி இதை வாங்கி இருக்கிற பிரச்சனை தான் அதிகமான மாதிரியான நிலைமை. இந்த ராகு ராசியில் இருந்தாலும் என்ன பண்ணுவார்னா சடனாக உங்களை கோவப்படுத்திடுவார். நல்லா இருப்பீங்க, நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, சடனாக உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட உங்களுடைய ஃபேஸை காட்டிடுவீங்க. அப்போது உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதமே பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு ஒரே வீட்டில் இருந்து நிம்மதி இல்லாத மாதிரி இருக்கும். அதே போல் பார்ட்னர்ஷிப், தொழில் ரீதியில் இருக்கிறவங்க கிட்ட நாம் நல்லதே சொல்ல போனாலும் அவங்க புரிஞ்சிக்காமல் நமக்கு சில சூழ்ச்சிகள், 7ஆம் வீட்டில் கேது இருக்கு இல்லையா, அப்போ நடக்கும். அதை பார்த்து கொஞ்சம் நாசூக்காக அதை இறங்கி ஹேண்டில் பண்ணுறதை விட்டுட்டு டைரெக்டாக இறங்கி ஃபேஸ் பண்ணும்போது அது சங்கடத்தில் போய் முடிஞ்சிடும். இப்படி நிறைய விஷயங்கள் இந்த ராகுவால் உங்களுக்கு பாதிப்புகள் உண்டாக்கிடுச்சு. இந்த பாதிப்பு அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வேண்டியவங்களை சார்ந்தவங்களை நீங்கள் இழக்கிற மாதிரி எல்லாமே சில பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் நடந்தது. ஓப்பனாக சொல்லணும்னா எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு சில பாதிப்புகளை கடந்து வந்தீங்க. உங்களை தவிர வேற யாராலையும் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்க முடியாது. பட் நின்று இருக்கிறீங்க. இப்போவும் இவ்வளோ கஷ்டத்தையும் கடந்து வந்தீங்க. உங்கள் இடத்துல வேற யார் இருந்தாலும் அவ்வளோதான் நினைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ நீங்கள் வைராகியத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையில, இந்த வருடத்தில், இந்த கிரகத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ். அதுலேயும் 7ஆம் வீட்டில் இருக்கிற கேது 6ஆம் வீட்டுக்கு போக போகிறார். 6ன்றது சத்ரு சம்மந்தப்பட்ட இடம். கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரொம்ப நாளாக தீராத பிரச்சனை தீரக்கூடிய நிலைமைகள் உருவாகும். உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகக்கூடிய காலமாக இருக்கும். உங்களுக்கு வேண்டாதவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி போகக்கூடிய ஒரு சூழல்கள், நல்லது எது கெட்டது எது கண்ணுக்கு காட்டி கொடுத்துரும். அதுலேயும் குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. உங்கள் வேலை செய்ய முடியாமல், எதையும் ஃப்ரீயாக பண்ண முடியாமல், எதுலேயுமே ஒரு தெளிவு இல்லாமல், கொஞ்ச நாளாக நீங்களாகவே இல்லாமல், எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அளவுக்கு பாதிப்புகள் இருந்தது. அந்த பாதிப்புகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா சொந்த பந்தம், உற்றார் உறவினரை உங்களை பார்த்து ஒரு செகண்ட் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கேது 6ஆம் வீட்டில் நின்று உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க போகிறார். அதுலேயும் குறிப்பாக ராகு 12ஆம் வீட்டிற்கு வராரு. ராகு 12ஆம் வீட்டுக்கு வந்தார்னாலே மோட்சம் கிடைச்சிடும். ரொம்ப நாள் தீராத பிரச்சனைகள் தீரும். ரொம்ப நாள் வராத பணம் வந்து சேரும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நடுவில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு உருவாயிடும். 12ஆம் பாவம் வெளிநாடு சார்ந்த அமைப்பு, வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றங்கள், மீனராசி என்பவர்களுக்கு நிறைய பேர் இடமாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. எனக்கு கேட்டால் கடந்த இந்த 2-3 மாதத்துக்குள்ளேயே அது நடந்திருக்கும். ஏன்னா இடமாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இந்த இடத்துல கிரியேட் ஆகும். கிடைச்சா மாறிக்கிங்க, ரொம்ப நல்லது. இடமாற்றம், நீங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியில் போக வாய்ப்பு கிடைச்சா சந்தோஷமாக கிடைச்ச பாக்கியம் நினச்சி போய் உங்களுடைய முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக சொல்கிற மாற்றங்கள் பிறக்கும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்கனாலும் கவலைகள் வேண்டாம். இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய லெவலில் பலத்தை கொடுக்கும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், அது எந்த விதத்தில் வேணாலும் வரும். ஒரு தொழில் ரீதியிலையும் எப்படியோ நிறைய விஷயங்கள் இருக்குது, எப்படி வேணாலும் வரும். ஆக மொத்தத்தில் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்குது, வளர்ச்சியும் இருக்குது, உங்களுடைய உழைப்புக்கேற்ற மேன்மையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக நீங்கள் பெற்ற பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரப்போகுதுங்க. ஏன்னா ரொம்ப நாள் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய மேன்மை, அவங்களுடைய முயற்சி எதுவுமே பலனளிக்கலைன்ற குழப்பத்தில் இருந்தீங்க. அதனால் கல்வி ரீதியில் அவங்க வளர்ச்சி அடைய போகிறாங்க, பிரகாசம் அடைய போகிறாங்க. அதே நேரத்தில் திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரப்போகுது. குறிப்பாக வேலை உண்டான முயற்சிகளுக்கு கண்டிப்பாக வேலை கிடைச்சி ஒரு நல்ல ஒரு பர்மனெண்டடான நிலையில் நிற்க போகிறாங்க. அதை கண்டு பூரிப்படையக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கும். குறிப்பாக சொல்லணும்னா கடந்த காலகட்டங்களில் இந்த ராகு இங்கே இருந்து குறிப்பாக உங்களுக்கு சனி பகவான் 12ஆம் பாவத்தில் நின்னதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த 3ஆம் பாவத்தில் இருந்த குரு பகவானால்
பெற்ற பிள்ளைகள் உங்கள் பேச்சை மீறி அவங்க ஒரு சில முடிவுகள் எடுத்து அதனால் குடும்பத்தில் இனம் புரியாத வழி வேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருந்திருப்பீங்க. கண்டிப்பாக மீண்டும் இப்போ இந்த பயிற்சிகளால் இந்த வருடத்தில் உங்களுக்கு மீண்டும் எல்லாம் ஒன்றிணைந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு நீங்கள் நினச்ச மாதிரி இயல்பு நிலைக்கு வரக்கூடிய சூழல்கள் உருவாகும். சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலைகள் மாறக்கூடிய சூழல்கள் உருவாகும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுதுங்க. சுபகாரியங்கள் சுப விஷயங்கள் நடக்கும். அடுத்தடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள் முயற்சி அளிக்கும். ஏன்னா கடந்த காலகட்டங்களில் செய்த தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாமன்ற அளவுக்கு யோசிச்சிருப்பீங்க. உங்ககிட்ட வேலை செஞ்சவங்களுக்கு இருந்த நிம்மதி சந்தோஷம் முதலாளியாக இருந்தவங்களுக்கு இல்லாத அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கும். இதில் குறிப்பாக வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தை ராகு பகவான் ப்ளஸ் கேது பகவானால் உருவாயிடும். ஏன்னா இவர்கள் இருக்கக்கூடிய இடம் அருமையான இடம். அதனால் கண்டிப்பாக அதற்குரிய வழி உங்களுக்கு பிறக்கும். குறிப்பாக சொல்லணும்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் அதே நேரத்தில் பூமி சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. அதனால் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் போதும். நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு இருக்குது. மீனராசி அன்பர்களே, உங்களை விட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க விலகி போயிட்டாங்கன்ற வருத்தம் ஒரு புறம் இருந்தாலும் அவர்கள் மீண்டும் உங்களை இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த காலகட்டங்களில் நட்பு ரீதியிலையும் பார்ட்னர்ஷிப் ரீதியிலையும் நடந்த சில துரோகங்களுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய காலமாக உங்களுக்கு வரக்கூடிய காலம் இருக்க போகுது. தயவு செய்து ஒரு நெகட்டிவை வச்சுக்கிட்டு கிடைக்கக்கூடிய நிறைய பாசிட்டிவை மிஸ் பண்ணிட வேண்டாம். அதனால் இந்த வருடம் நமக்கு பாசிட்டிவாக இருக்க போகுது. நல்ல இலக்கை நோக்கி நம்ம பயணம் பண்ண போகிறோம். வெற்றி அடைய போகின்ற நம்பிக்கையோடு இறங்கி செயல்படுங்க. 100% குடும்பத்தில் நல்ல காரியங்களும் வளர்ச்சி முன்னேற்றங்களும் மன நிறைவான நிம்மதி சந்தோஷத்திற்குரிய ஒற்றுமையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கையில் ஒரு மாபெரும் திருப்பங்கள் உண்டாகக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தை கொண்டு பலன்கள் மாறுபடும். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு லக்னத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபடுறது உண்டு. அப்போ திசா புத்திகள் இருக்குது. அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவெடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. அது மிகச்சிறந்ததாக இருக்கும். ஆக மீனராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.